ஹாய், இட்ஸ் மீ பக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சீரியஸான விஷயத்த பத்தி தான் வந்து பேச போறோம். ஃபேன்ஸ். ஒரு செலிபிரிட்டிக்கான ஃபேன்ஸா இருக்கலாம், ஒரு மூவி ஸ்டாரோட ஃபேன்ஸா இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட ஃபேன்ஸா இருக்கலாம். எல்லா ஃபேன்ஸுமே தான் இத நான் என் மனசுல ரொம்ப நாளா இருந்த கேள்வி. இதுக்கு இப்பயாவது பதில் கிடைக்குதா? இந்த கேள்வி கேட்குறப்போ நெறைய சேஞ்சஸ் நடக்குதா? அப்படின்றதுக்காக தான் இந்த கொஷின்ஸ். இப்போ ரீசெண்டா ஆ அஜித் குமார் அவர்கள் அவரோட ரேசிங்ல வந்து ரேசிங் முடிஞ்சதும் ஒரு ஃபேன் பண்ண விஷயத்த பார்த்து அவர், "தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. தியேட்டர்ல இது ஒண்ணும் தியேட்டர் கிடையாது. நீங்க தியேட்டர்ல பண்ற மாரி இங்க பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். "என்னை இப்படி கூப்பிடாதீங்க" அப்படின்னு நெறைய பிரஸ் ரிலீஸ் வந்து குடுக்கறதா இருக்கட்டும். ஆ அ அதே மாதிரி டிவிகே தலைவர் அவர்கள் வந்து கரூர்ல நடந்த மீட்டிங்லயா இருக்கட்டும், எல்லா மீட்டிங்லயுமே சரி, அவரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ற டைம்க்கு முன்னாடியே வந்து அங்க அவ்ளோ பேர் வந்து இருக்காங்க. அவர பார்க்கறதுக்கு மரத்து மேல ஏறி உட்கார்றாங்க. அ பில்டிங் மேல ஏறி உட்கார்றாங்க. செவுத்து மேல ஏறி உட்கார்றாங்க. கம்பியெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. இதே மாதிரி நெறைய பேருக்கு நடக்குது. இதுல ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து எங்கேயாவது பப்ளிக் ஈவென்ட்ஸ்க்கு வந்து வந்தாங்கன்னா, அவங்கள போய் டார்ச்சர் பண்ணி அவங்க பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கிறது. அவங்கள தப்பான இடத்துல தொடுறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்குது. இது ஏன் நடக்குது? இத பத்தி தான் நம்ம பேசணும். ஆ ஆக்சுவலி மக்களோட லைஃப வந்து சினிமா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது இப்போன்னு இல்ல. முன்னாடிலருந்தே வந்து ஆ 60ஸ், 70ஸ், 80ஸ், 90ஸ் எல்லாமே. எம்ஜிஆர் காலத்திலேருந்தே ஒரு படம் வருதுன்னா, அந்த படத்துல அந்த ஹீரோ போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறது, அவர மாதிரியே வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, அவர மாதிரியே வந்து எனாக்ட் பண்ணி காட்டுறது, அவர பார்த்து அந்த படங்கள் பார்த்து பார்த்து அவங்கள மாதிரி நமக்கு யார பிடிக்குதோ, அவங்கள மாதிரி வந்து பேச மேனரிசம் உங்களுக்கு வருது. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அங்க வந்து மிஸ் ஆகுது. இத நெறைய பேர் ரியலைஸ் பண்றது கிடையாது. அவங்க யாரு? அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ ஒரு ஹீரோ போடுற ட்ரெஸ் போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா, நீங்க மனசுல வந்து எந்த அளவு சில விஷயங்கள வந்து கொண்டு போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்கு. அது ஏன் இத சொல்றேன்னா, இப்போ ஒரு பப்ளிக் இவென்ட்ல எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, படத்த போய் பாருங்க. படத்த பார்த்து நெறைய ட்வீட்ஸ் போடுங்க. நெறைய நல்ல ரிவ்யூஸ் குடுங்க. திருப்பி போய் பாருங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க. இதுதான் ஒரு படத்தோட சக்சஸ்.